பொறுப்புணர்ச்சியும் இணைந்த சூழலில் வளர்ந்து மத்திய அரசு பணியில் சிறந்து விளங்கி நடுநடுவே நல்ல எழுத்தாளர் என்பதையும் வெளிப்படுத்தி தற்போது டெல்லி தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராக விளங்கும் திருமதி ரமாமணி சுந்தர், திரு சுந்தாவின் இளைய மகள் இப்போது பேச வருகிறார். அவருடைய மூத்த சகோதரி சார்பாகவும் பேசுவார் என்று நம்புகிறேன். நன்றி திரு சீதா அவர்கள், திருமதி சீதா ரவி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். எனது தந்தை அமரர் சுந்தா அவர்களின் நூற்றாண்டு விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள கல்கி கிருஷ்ணமூர்த்தி நினைவு அறக்கட்டளையின் அறங்காவலர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விழாவிற்கு சென்னையிலிருந்து மட்டுமல்லாது வெளியூர்களிலிருந்தும் பலர் வருகை தந்துள்ளனர். கோவாவிலிருந்து எனது தந்தையின் மருமகன் மாருதி ஐயர் குடும்பத்தினர் வந்திருக்கிறார்கள். தில்லியிலிருந்து தில்லி அகில இந்திய வானொலியை சேர்ந்த குருமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனது குரு டாக்டர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் வந்திருக்கிறார். அகில இந்திய வானொலியின் அவருக்கு நண்பர்களாக இருந்த பூர்ண விஸ்வநாதனின் குடும்பத்தினர், வாசிப்பது எம்.என். விஸ்வநாதன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவரது புதல்வர் பாரத்வாஜ், என் தந்தையின் எழுத்தாளர் நண்பர்களாக இருந்த திரு ஷாவி, திரு சிட்டி அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பல இலக்கிய ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் என்று மேடையிலும் இந்த அவை முழுவதும் அமர்ந்திருக்கின்றனர். எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது இப்படி தாங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இதை சிறப்பித்தது. எனது தந்தை சுந்தாவின் மேக்னம் ஆப்பஸ் என்று சொல்லும் இந்த பொன்னியின் புதல்வரின் முதல் பதிப்பு 1976 அதாவது சுமார் 27 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்டது வானதி பதிப்பகத்தால். அந்த விழா ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் எம்.எஸ். சதாசிவம் தம்பதியரின் ஆசையுடன் மிக சிறப்பாக தடபுடலாக நடந்தது. எம்.எஸ். அவர்களே அந்த நிகழ்ச்சிக்கு இறைவணக்கம் பாடினார் என்று கேள்வி. அன்பார்ச்சுனேட்லி என்னுடைய குடும்ப சூழ்நிலையினாலும் என்னுடைய பணியின் காரணமாகவும் என்னால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பிரமாதமாக அவர்கள் ஏற்பாடு செய்திருந்ததை பார்த்துவிட்டு அந்த நிகழ்ச்சியை பற்றி வெகு காலம் என்னுடைய பெற்றோர்கள் தங்களுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்காத குறையை கல்கி ராஜேந்திரன் அவர்களும் சுப்ரபாலன் போன்றவர்களும் தீர்த்து வைத்தார்கள் என்று சொல்லி சொல்லி அவர்கள் மகிழ்ந்து போனார்கள். அதை நிச்சயமாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு தலைமுறை காலம் எனது தந்தை தில்லியில் அகில இந்திய வானொலியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற சமயத்தில் திரு கல்கி ராஜேந்திரன் அவர்கள் எனது தந்தையை இந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் வரலாற்றை எழுதும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் எனது தந்தை எப்பவுமே எதுவுமே ஒன்று டக்குன்னு எஸ்ன்னு சொல்ல மாட்டார். அவர் ரொம்ப தயங்கினார். ஆனா நான் அவரை லிட்டரலி ஐ புஷ்ட் ஹிம், ஐ ஃபோர்ஸ்ட் ஹிம். நீங்க நிச்சயமா பண்ணணும், உங்களால முடியும். இல்லை எனக்கு வயசாயிடுத்து, அப்பெல்லாம் 58 வயசுலயே வயசாயிடுத்துலாம் சொல்லிட்டு இருந்தா. இப்ப நான் அதை விட அதிகம் வயதானவள். ஆனால் நான் என்னை வயதானவளாக நிச்சயமாக நினைத்துக் கொள்வதில்லை. அவர் இல்ல என்னாலெல்லாம் முடியாதுன்னு சொன்னவரை ரொம்ப கட்டாயப்படுத்தி நான் இதை எழுத வைத்தேன். நிச்சயமாக இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவரை வற்புறுத்தினேன். ஆனால் அவர் தயங்கினாரே தவிர எந்த ஒரு வேலையை எடுத்திருந்தாலும் அதை என்னுடைய தந்தை ரொம்ப ஒரு சின்சியரா செய்வர். he will give his 100% அந்த ஜாப்க்கு. ஸோ அவர் அந்த வேலையை எடுத்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவர் பண்ணினது என்னன்னாக்க, நிறைய தமிழ்ல அவ்வளவாக வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் வெளிவரவில்லை. பட் இங்கிலீஷ்ல நிறைய பயோகிராஃபிஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி பல பிரபலங்களின் பயோகிராஃபிஸ் எல்லாம் வாங்கி வாங்கி அவர் படித்தார். சார்லி சாப்ளின், நெப்போலியன், அப்புறம் பேர்லஸ் பக், அந்த மாதிரி பல புத்தகங்களை படித்து தனக்கென்று ஒரு தனி பாணியை வகுத்து கொண்டார். அதுதான் அவருடைய பெரிய வெற்றி. அதாவது எல்லாத்தையும் படிச்சுட்டு he developed his own unique style of presenting the whole thing. அது ரொம்ப பலருடைய பாராட்டுகளை பெற்றது. அதில் அவரும் அந்த வெற்றியை கண்டார். அதை பற்றி நாங்கள் எல்லாரும் ரொம்பவும் நினைத்து சந்தோஷப்படுகிறோம். இந்த வாய்ப்பை அளித்ததற்காக மீண்டும் கல்கி ராஜேந்திரன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.
சுந்தா அவர்களின் இலக்கிய பயணத்தை பற்றி எனக்கு அப்புறம் பேச போற திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் பேசுவார். இதற்கு முன்பே பேசிய பலரும் பேசியிருக்கிறார்கள். அதனால் அவரை பற்றி தாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறாத சில விஷயங்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். திருநெல்வேலியில் மேலநத்தம் என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்த எனது தந்தை 13 ரூபாய் சம்பளத்தில், இப்ப சம்பளத்தை பத்தி நிறைய பேச்சு வந்தது, அதனால நான் அதையும் சொல்றேன். ஒரு 13 ரூபாய் சம்பளத்தில் கிராம முனிசிப்பாக தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கிய எனது தந்தை லண்டனுக்கு சென்று பிபிசியின் தமிழோசை என்ற நிகழ்ச்சிக்கு ஒரு புரோகிராம் எக்ஸிகியூட்டிவ் அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்பை ஏற்கும் அளவிற்கு அவர் வெற்றி கண்டார். அவர் ஃபார்மல் எஜுகேஷன் ரொம்ப கிடையாது என்றாலும் தானே செல்ஃப் மேட் மேன், அதாவது தானே படித்து படித்து தன்னுடைய தமிழிலும் ஆங்கிலத்திலும் தன்னுடைய புலமையை வளர்த்து கொண்டார். பொது அறிவையும் நிறைய வளர்த்து கொண்டார். புத்தகம் வாங்குவதற்கெல்லாம் அவரிடம் பணம் கிடையாது. திருநெல்வேலி ஜங்ஷனில் ஒரு புத்தக கடை, அதை பற்றி பல இடங்களில் அவர் பேசியிருக்கிறார். அந்த கடையில போய் அந்த கடை அதிபரை நல்லா ஸ்நேகம் பிடித்து வைத்துக் கொண்டு வருகிற புத்தகத்தெல்லாம் அங்கேயே உட்கார்ந்து ஓசியிலே படித்து விட்டு வந்து விடுவாராம். அதற்காக இப்பொழுது இந்த புத்தகத்தை அப்படி செய்து விடாதீர்கள் எல்லாரும். சோ அப்படியே படித்து அவர் நிறைய தன்னுடைய இதை வளர்த்து கொண்டார். அவர் திருநெல்வேலியில் இருந்த காலகட்டத்தில் குற்றாலத்தில் டி.கே. சிதம்பரநாத முதலியார் அவர்களின் வீட்டில் வட்டத்தொற்றி என்று இலக்கிய கூட்டங்கள், ஒரு இன்ஃபார்மல் கூட்டங்கள் அடிக்கடி நடைபெறும். அப்படி அந்த வட்டத்தொட்டியில் அவர் ரெகுலரா அதுல கலந்து கொள்வார். அப்படி அவர் சென்றதனால் அவருடைய இலக்கிய ரசனை நிறைய அதிகரித்ததோடு அல்லாமல் பல அறிஞர்களுடன் அவருக்கு பழகுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அமரர் கல்கி அவர்கள், ராஜாஜி அவர்கள், பாஸ்கர தொண்டைமான், ஜஸ்டிஸ் மகாராஜன் போன்று பலருடைய நட்பு அவருக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் திருச்சி வானொலியில் அவர் வேலைக்கு சேர்ந்தார் பணியில். அப்பொழுது அவருடன் பணிபுரிந்தவர்கள் நிச்சயமாக குறிப்பிடப்பட வேண்டியவர்கள் மீபா சோமசுந்தரம் அவர்கள் மற்றும் இன்று சுகி சிவம் என்று நீங்கள் எல்லாரும் அவருடைய சொற்பொழிவை கேட்கிறீர்கள். அவருடைய தந்தையார் சுகி சுப்பிரமணியம் அவர்கள். இவர்கள் மூவரும் ஒன்றாக டி.கே.சி., கல்கி, ராஜாஜி அவர்களுடைய சிபாரசுடன் திருச்சி வானொலி நிலையத்தில் பணியில் சேர்ந்தார்கள். அந்த காலகட்டத்தில் எனது தந்தை பல வானொலி நாடகங்களை தயாரித்து அளித்திருக்கிறார். இப்பெல்லாம் நம்ம டிவி சீரியல் பார்க்கிறோம், அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. வானொலி நாடகங்கள் ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் பல நாடகங்களை அவர் தயாரித்து ஒளிபரப்பி இருக்கிறார். அது ரொம்ப பாப்புலராக இருந்தது. அதற்கு பிறகு தில்லி வானொலி நிலையத்திற்கு இரண்டாவது உலக போர் சமயத்தில் அவர் வந்தவர். அங்கே இருக்கிற டெல்லி அகில இந்திய வானொலியில் தமிழ் செய்தி பிரிவில் அவர் சேர்ந்தார். அந்த செய்தி பிரிவில் பிறகு அவர் தலைமை பொறுப்பையும் ஏற்றார். அந்த காலகட்டத்தில் அவருடைய முக்கிய பங்கு என்னவென்றால் பல ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொற்களை அவர் உருவாக்கினார். இன்று மிக சகஜமாக எல்லாரும் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கும் பல சொற்கள் அவர் உருவாக்கியவை. he coined those words நிறைய பேருக்கு தெரியாது. உதாரணமாக குழந்தை கிரெச்சுங்கிறதே அப்போ அந்த கான்செப்டே கிடையாத போது கிரெச்சுங்கிறதுக்கு என்ன போடலாம்னு குழந்தை காப்பகம்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினார். அது மாதிரி அஸ்திவாரம் நடுறதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஃபவுண்டேஷன் ஸ்டோனுக்கு அடிக்கல் நாட்டுதல் அந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் உண்டாக்கினார். அப்புறம் அந்த தமிழ் யூனிட்ல ஒரு ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒரு அகராதிரி மாதிரியே ஒன்று அவர் பண்ணி வச்சிருப்பார். அப்பப்போ அவர் உண்டாக்குற அந்த வார்த்தைகளை எல்லாம் ஒரு அகராதி மாதிரி போட்டு அங்கே நோட் புக் வச்சிருப்பாரு. அவாவா ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி அதை யூஸ் பண்றதுக்கு. அதை பிறகு ஒரு வெளியிடலாம் என்று அவர் கடைசி வரையும் நினைத்தார். என்னவோ தெரியல, அது வெளியே ஒரு டிக்ஷனரி மாதிரி அதை கொண்டு வரலாம்னு. ஆனால் பலரும் அவர் கண்டுபிடித்த சொற்களை உபயோகித்தார்கள் என்பதே அவருக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. அவர் பிபிசிக்கு செல்வதற்கு முன்னாடி டெல்லியில அவருடைய வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதாவது நாடகங்கள் எல்லாம் நடிப்பார் நிறைய. அவர் பல அமைச்சூர் நாடகங்கள்ல அந்த காலத்துல ஒய்ஜி பார்த்தசாரதி, இப்போ அவருடைய மகன் ஒய்ஜி மகேந்தர் இருக்கார். அப்புறம் சுப்புடு அவளோட எல்லாம் நடிச்சிருக்கார். பூர்ண விஸ்வநாதன் அவர்களுடையும் கடைசியில் கொஞ்சம் சில நாடகங்களில் நடித்திருக்கிறார். அவர் போட்ட பல வேடங்களில் முக்கியமானது பாட்டி வேஷம் போட்டார் ஒரு டிராமால. நான் ரொம்ப சின்னவளா இருக்கிறச்சு.
அது வந்து என்னன்னா டிப்பிக்கல் ஒரு பிராமின் பாட்டியா, தலைமுடிய மழிச்சு நார்முடியெல்லாம் கட்டியிருப்பாள் அந்த மாதிரி பாட்டியா. ஆனா பாட்டியா விஷயம் அப்படியே தத்ரூபமா பாட்டி மாதிரியே இருந்தாராம். ஸோ நான் வந்து ரொம்ப சின்னவளா இருந்தாலும் பயந்துப்போ, ஐயோ அப்பா பாட்டி ஆயிட்டாரே, திரும்பி அப்பாவா ஆவரா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு எங்க அம்மாட்ட கேட்டுட்டே இருந்தேன் நான். அதுக்கு மேல என்ன பண்ணான்னா, என்னோட தந்தை வந்து எப்பவுமே இந்த காஃபி ஆட்டும் தண்ணி ஆட்டும் டம்ளர்ல இருந்து எச்சு பண்ணி குடிப்பான். அதுதான் ஹேபிட். அவர் என்ன பண்ணாருன்னா, பாட்டி வேஷம் போட்டு இருக்கோங்கிறத மறந்து போய் அவர் பாட்டுக்கு எச்சு பண்ணி அந்த காஃபியை குடிச்சிட்டாராம். உடனே ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாரும், ஐயோ பாட்டி வந்து எச்சு பண்ணி குடிக்கிறா அப்படின்னு எல்லாரும் கத்தினார். ஆனா அவருக்கே உள்ள பாணியில அதை ரொம்ப நல்லா சமாளிச்சுட்டாராம். ஆமா, இந்த டெல்லி ஊருக்கு வந்து என்னோட ஆச்சார மடியெல்லாம் எங்கேயோ போயிடுது அப்படின்னு சொல்லி அதை சமாளிச்சுட்டாராம் ஒரு வழியா. அதுக்கப்புறம் குறவன் குறத்தி அந்த மாதிரி வேஷம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, வந்து நவீன சுயம்பரம் நகைச்சுவை கதாகாலட்சியம் பண்ணுவார். அது வந்து நிறைய இடத்துல வந்து அவர் நல்லா பாடுவார். ராகமெல்லாம் தெரியும். இப்போ எனக்கு கூட ராகமெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியாது. தோடி, சங்கராபரணம், கல்யாணி எல்லாம் கரெக்டாக சொல்லுவார். ரொம்ப நல்லா இறஞ்சி கத்தி பாடுவார். ஸோ பாடி ரொம்ப ஹாஸ்யமா இருக்கும். அது இது பண்ணுவார். அதுக்கு ஆனானப்பட்ட சுப்புடுவே அவருக்கு வந்து ஹார்மோனியம் வாசிச்சிருக்கார். ஒரு பெரிய இசை விமர்சகர் அவர் வாசிக்கணும்னா பார்த்துருந்தோம். அவர் வாசிச்சு எங்க அப்பா இந்த கதையெல்லாம் பண்றச்சு. அது வந்து டெல்லியில வந்து நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்கார். அது தவிர வந்து கல்கத்தா, பம்பாய் தமிழ் சங்கங்களிலும் வந்து அவரை அழைத்து இந்த மாதிரி கதை நவீன சுயம்பரம் வந்து கதாகாலட்சியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. சென்னையிலயும் பண்ணியிருக்கா. அதுல சில பேர் வந்து அது என்னமோ கதாகாலட்சேபம்னு உடனே ரொம்ப பக்தி சிரத்தையா அவரை கோவில் எல்லாம் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் சாமிக்கு நேர்த்தி எல்லாம் பண்ணி அவருக்கு தேங்காய் மூடி எல்லாமும் கொடுத்துருக்கா. எங்க அப்பாவுக்கும் அந்த மாதிரி ஆன்மீகத்துக்கும் ரொம்ப தூரம். பட் அதுவும் சரி, எப்படி மாட்டே சொல்றது, பக்தியா தானே கொடுக்கறான்னு அவர் வாங்கியிருக்கார். ஸோ ஹி ஹஸ் டன் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இன் ஹிஸ் லைஃப்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்புறம் லண்டன் பிபிசியில வந்து ஒரு 2.5 ஆண்டு காலம் வந்து அங்க ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவா இருந்தார். அப்போ வந்து பல பிரபலங்கள் வந்து இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு லண்டனுக்கு போனாக்க வந்து அவள் எல்லாம் வந்து அவர் பேட்டி காண்பார். அப்போ அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப அந்நிய செலாவணி தட்டுப்பாடு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதிகம் கொடுக்க மாட்டா. எவ்வளவு நீ விஐபி இருந்தாலும் ஒரு லிமிட்டட் அவ்வளவுதான் கொடுப்பா. ஸோ அங்க போனா அவளுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு ஆசை, ஷார்டேஜ் ஆகும். வைஜெயந்தி மாலா, இந்திராணி ரஹ்மான், திரைப்பட இயக்குனர் கே சுப்பிரமணியம், அந்த மாதிரி அவ எல்லாரையும் அவர் இந்த பேட்டி கண்டிருக்கார். அது வைஜெயந்தி மாலா பஞ்ச எதிரி அம்மானு நடுவில் உட்காந்துருக்கா. அந்த போட்டோலாம் கூட எங்ககிட்ட இருக்கு. அது ஒரு பேட்டி முடிஞ்சப்புறம் திருப்பி வைஜெயந்தி மாலா அவர்கள் ஃபோன் பண்ணி என் தந்தையிடம் கேட்டாராம், எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும்னு இருக்கு, எனக்கு இன்னொரு ஏதாவது சான்ஸ் தர முடியுமா, எனக்கு கொஞ்சம் பணம், இன்னைக்கு பாருங்க வைஜெயந்தி மாலாவே பணம் கேட்டாருனாக்க. ஸோ வந்து உடனே எங்கள் ஃபாதர் வந்து, சரி நீங்கள் பரதநாட்டியத்தை பற்றி ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுங்க, நான் அதுக்கு கொஞ்சம் பவுன்ஸ் தரேன், நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் பண்ணிங்கன்னு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். அப்புறம் விம்பிள்டன் விளையாட வந்த டென்னிஸ் கிருஷ்ணனை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கார். அங்கேயே போய் அந்த ஃபீல்டில் வந்து அவரை போய் பார்த்து. ஸோ அவர் இதெல்லாம் வந்து அவருடைய லண்டன் வாழ்க்கை. அதுக்கப்புறம் இந்த இலக்கிய பணியை பற்றி அவர் எல்லாருமே பேசிட்டு இருந்தார். அதாவது அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஒரு கவிதை எழுதி கலைமகள்லேருந்து பரிசு வாங்கினார். தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் கையால் அது வாங்கினதே அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு அவர் நினைக்கிறார். அதை வந்து ரொம்ப நாளைக்கு அந்த போட்டோ, அந்த மெடல் எல்லாம் அவர் ரொம்ப பத்திரமா வச்சிருந்தார்.